எப்படின்னா இவங்க சமைக்கிறது வந்து சரியில்லை, கிச்சனை நல்லா வச்சுக்கல, வீட்டை நல்லா வச்சுக்கல, இதெல்லாம் வீடியோ எடுப்பாரு. வீடியோ எடுத்து எடுத்து எனக்கு அனுப்புவாரு. அது ஆதாரங்களா? அவர் செய்யற தப்ப நான் நல்லவன்னு அவர் நம்புறேன் இல்லையா, அதனால வந்து இவ இது மாதிரி வீடியோ எடுத்து 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 அனுப்புறதுனால நான் என்ன நினைச்சேன், ஏம்மா இப்படி பண்ற, நம்ம நம்மள ஒரு குத்தமா கண்டுபிடிக்கிற இடத்துல ஒரு ஆள் இருக்காங்கன்னா அங்க நம்ம அதை மாதிரி வச்சுக்க கூடாது, அவங்க நம்ம கிளீனா வச்சுக்கணும்ன்ட்டு நான் இவ்வளவுதான் திட்டுவேன். ஏன்னா இவளுக்கு வாழணும், இவளுக்கு தனிச்சு வாழ தெரியாது, அதனால நீ அவங்களுக்கு கொஞ்சம் விட்டு கொடுத்து போ இப்படியே சொல்லுவேன். இவளுக்கு தான் அறிவுரை சொல்லணும், அவர் ஒன்றுமே நான் கேட்க மாட்டேன். ஏன்னா வாழணும், யாரோட தயவில் நம்ம அப்பா இல்லை, நம்மளுக்கு யாருமே இல்லை, அம்மா மட்டும்தான் கஷ்டப்பட்டு நம்மளை கட்டி கொடுத்துரும். இதையே தான் இவளுக்கு சொல்லுவேன், நீ வாழணும், விட்டு கொடுத்து போ, விட்டு போகிறதுனால கெட்டு போயிடும். அந்த மாமியாரை கூட அவங்க என்ன வேணாலும் கேட்கட்டும், எவ்வளோ சித்திரவதை வேணாலும் கொடுக்கட்டும், நீ அவங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிங்க, நீங்கள் அம்மா மாதிரி இருக்கிறீங்க, உங்கள் பொண்ணாக இருந்தால் தப்பு செஞ்சால் நீங்கள் கேட்க மாட்டீங்களா, அப்படிலாம் பேசின்னுட்டு நான் இவளுக்கு சொல்லி சொல்லி கொடுப்பேன். இதுக்கு வந்து கோபம் ரொம்ப, அது எப்படி சொல்கிறது, ரொம்ப அவங்க வீட்டுக்கார மேலே ரொம்ப, நம்ம மாமியார் தான் வந்து நம்ம வீட்டுக்காரை பிரிச்சுட்டாங்களோ, நம்ம மாமியார் மேலே கோபம். நாத்தனார் வந்து தம்பிக்கு தான் பேசுவாங்க, அவங்க மேலே அவங்க மேலே எல்லாருமே சுற்று வரோம் ஃபுல்லாக இவ்வளோ ரொம்ப மென்டல் டார்ச்சர் கொடுத்து இவ்வளோ ஒரு மென்டல்னே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாரும். இவங்களுக்கு சொல்ல தெரியல, அவங்க பேர் ராஜி. அவங்க ராஜின்றவங்க வந்து கொஞ்ச நாளாக பிரிஞ்சுட்டாங்க, யார் ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் பிரிஞ்சுட்டாங்க. மாமியார் என்ன பண்ணாங்க, இவங்க கூட சண்டை போட்டுன்னு இன்னொரு வீடு இருக்குது அதே ஊரில், அங்கே போய் அவங்க பொண்டாட்டி வீட்டு நான் இருக்க மாட்டேன், நான் போய் தனியாக இருந்துக்கிறேன்னு அவங்க மாமியார் போயிட்டாங்க. அவங்க மாமியார் போயிட்டோன்னே இவர் என்ன பண்ணார், நானும் அவங்க கூட இருக்க மாட்டேன், அம்மா கூட போய் அவரும் செட்டில் ஆகிட்டார். இவ சொல்லி அழுந்தா, சரி வந்துடுவார், ஒரே ஊரில் தானே இருக்கிறாரு, உன்னுக்கோசம் வரனால குழந்தைங்களுக்கோசம் வந்துடுவார், நீ அங்கேயே ஏறின்னு சொல்லிட்டு எப்படி எப்படியோ நாங்கள் கொஞ்சம் கொடுத்து எப்படி எப்படியோ 200 ஒரு நாளைக்கு மிச்சர் கடையில் வேலைக்கு போவாள். சரி வீட்டிலே இருக்காத, 200 மிச்சர் கடையில் வேலை செய்ய போகிறேன், சரி போ, அந்த 200 தாட்ட நீ ஒரு குழந்தைங்களை காப்பாற்றிக்கலாம், நீ போ, என்றைக்கு இருந்தாலும் அவர் உன்னை தேடி வந்துடுவாருன்னு சொல்லி இப்படியே நாங்கள் சொல்லி சொல்லி பண்ணிகிட்டே இருந்தோமா. கடைசியில் அந்த பொண்ணை வந்து எப்போ பழக்கம் ஆச்சுலாம் நமக்கு தெரியாது. ஆனால் அவங்க மாமியார் கூட அவங்க அம்மா கூட போய் அவங்க ஒரு வீட்டில் இருந்தாங்க இல்லையா, அப்போ என்ன பண்ணியிருக்காரு, பக்கத்துலேயே ஒரு வீட்டில் வாடகை இவர் எடுத்தாலாம் நம்ம பார்க்காம யாரையும் தப்பு சொல்லக்கூடாது, அதே வீட்டில் புருஷன் 2 குழந்தைங்க, அந்த பொம்பளையும் வந்து பக்கத்துலேயே இருந்திருக்காங்க. பக்கத்துலேயே இருந்துட்டு எல்லாரும் அக்கம் பக்கம் இருக்கிறவங்க வந்து இவகிட்ட சொல்லியிருக்காங்க, உங்கள் வீட்டுக்காரன் உங்ககிட்ட இருக்காமல் பக்கத்தில் ஒரு பொண்ணு இருக்குது, அது கூட தான் அஃபேராக இருக்கான், பேசுகிறான், அடிக்கடிக்கு அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு வரான்னு சொல்லுவாங்க. இந்த பசங்க வந்து அவங்க அப்பா சொன்னார், 2 நாளைக்கு எங்கள் பசங்க எங்ககிட்ட இருக்கட்டும், 2 நாளைக்கு வந்து விளாட்டும் எங்கிட்டேன்னு. அப்போ அந்த பக்கத்தில் இருக்காங்க இல்லையா ராஜின்றவங்க, ராஜகுமாரி, அந்த ராஜகுமாரிக்கு 2 பசங்க, அதுங்களும் இந்த 2 பசங்களும் 4 ஒரே தெருவில் ஒன்றா விளாட்னு இருக்கும்போது இவங்க வீட்டுக்கார் பைக் ஓட்டின்னு வந்திருக்காரு. இவங்க வீட்டுக்கார் பைக் ஓட்டிக்கிட்டு வரும்போது அந்த பொண்ணு சொல்லிச்சான், இந்த ராஜியோட பொண்ணு, எங்கள் அப்பா வராரு. அப்போ இவங்க பொண்ணு சொல்லியிருக்கு, என்ன எங்கள் அப்பா தானே வர்றாரு பைக்கில், என்ன உங்கள் அப்பான்னு சொல்கிறேன், அவர் உனக்கு இல்லை அப்பா, எனக்கு தான் அப்பா என்னட்டு சொல்லியிருக்கு. இது விளாடி முடிச்சுட்டு இது போய் அவங்க அம்மா கிட்ட சொல்லியிருக்கு. இவன் என்ன பண்ணிக்கிறா, நேராக அந்த பொண்ணுக்கிட்ட போய் கேட்க ஆரம்பிச்சிட்டான். அந்த பொண்ணு வீட்டில் இருந்தாங்களாம், என் புருஷன் வந்து உனக்கு புருஷனா, என் புருஷன் வந்து உன் பிள்ளைங்களுக்கு அப்பாவா அப்படின்ட்டு இவ போய் கேட்டுருக்கா. அந்த டைமில் இவ கேட்டு வந்துட்ட பிறகு இவ போய் அந்த வீட்டில் உட்காந்துட்டாளாம். அது யார் சொன்ன கதை, அவங்க ஹஸ்பண்ட் சொல்கிறாரு. நான் ஃபோன் பண்ணி கேட்கும் போது இவங்க ஹஸ்பண்ட் சொல்கிறாரு, என்னப்பா இந்த ஒரு பொண்ணு வந்து உங்களை அப்பான்னு சொல்லிச்சாமே, அப்பெல்லாம் இல்லைன்னு அவர் சொல்லிட்டு. அப்போ இவர் வந்து இவ போய் வீடு தேடி கேட்கும் போது அந்த பொண்ணு வந்து இவங்க வீட்டில் உட்காந்துங்கண்ணான்னு சொல்லிட்டு அவர் தான் சொல்கிறாரு, நாம் பார்க்கல, இவ கேட்டு வந்தோன்னு உங்கள் தங்கச்சி கேட்டு வந்துச்சு இல்லையா, அந்த பொண்ணு வந்து எங்கள் வீட்டில் உட்காந்துக்குச்சு, உன் பொண்டாட்டி வந்து கேட்டதுனால என் புருஷன் என்னை விட்டு போயிட்டா, நீ தான் எனக்கு வாழ்க்கை கொடுக்கணும். எப்படி சொல்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. இவங்க கதை எங்கெங்கே போய் இல்ல. எனக்கு ஒரு விஷயம் புரியல, எல்லா பிழையும் இவங்க மேலேயே போடுறாரு, அது என்ன இது?